பிரைஸ் த லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 30ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10 verse 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நம்ம துன்மார்க்கனாக இருக்கிறோமா நீதிமானாக இருக்கிறோமா, அதை வைத்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு பதில் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் துன்மார்க்கனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் நான் என்ன பயப்படுகிறேனோ, எந்த காரியத்துக்காக நான் பயப்படுகிறேனோ அது எனக்கு வந்து நேரிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு மாறாக நான் நீதிமானாக வாழ்வேனே ஆனால், கர்த்தருக்கு பயந்து ஒரு நீதியின் பாதையில் எது கரெக்டான கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழும் பொழுது நீதிமானாக இருந்தால் எனக்கு இருக்கிற விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நான் என்ன விரும்புகிறேனோ, இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம விருப்பப்படுகிறோம் இல்லையா, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் இல்லையா, அது நமக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்ம ரெண்டில் யாராக இருக்கிறோம்? இன்னைக்கு துன்மார்க்கனாக இருக்கிறோன்னா, நான் நீதிமானாக இருக்கிறேனா, நான் விரும்புகிற காரியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படியான வாழ்க்கை வாழணும்? ஒரு நீதிமானாய் போல நான் வாழ வேண்டும். ஏன்னா பயப்படுகிறது எனக்கு வரக்கூடாது, நிறைய காரியத்துக்காக நான் பயப்படுகிறேன், அந்த பயம்லாம் எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினச்சா நம்ம துன்மார்க்கமான காரியத்தை செய்யக்கூடாது. அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? நீதிமானான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இட்ஸ் அ சாய்ஸ். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை எழுதி கொடுத்துருக்கிறார். கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமல் போகிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆமேன். ஆண்டவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலை, ஆனால் அதனுடைய அதனுடைய முடிவை கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீ வாழ்ந்தினா இப்படி நடக்கும், இப்படி நீ வாழ்ந்தா இப்படி நடக்கும். ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கிறார். அப்போ இட் இஸ் அப் டு மீ டு சூஸ். நான் சூஸ் பண்ணணும். ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழ்வேன். ஆண்டவரே, என்ன ஆனாலும் சரி கர்த்தருக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வைப்பேன். ஆண்டவரே, அப்படி நம்ம நீதிமானா போல நான் வாழ்வேன். ஆண்டவரே, நீதியான காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போமே ஆனால் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன காரியத்தை நீங்கள் விரும்புகிறீங்க, என்னென்ன காரியம் உங்களுடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்கிறது? ஒருவேளை வெளியில் கூட நிறைய பேர்கிட்ட நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே நம்ம அப்சைட் டவுன் போட்டு நம்ம அதை பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை, அதே போல் நீதிமான் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வராது. ஆமென். நம்ம எவ்வளோ காரியத்துக்காய் பயப்படுகிறோம், நிறைய பயம் இருக்குது நமக்குள்ள, ஆனால் அது எதுவுமே நடக்காது. எப்போ தெரியுமா? நான் நீதிமானாக இருக்கும்போது. துன்மார்க்கமான வாழ்க்கையை விட்டுவிட்டு நீதிமானான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் வருவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை அழைக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே தவறு செய்தவர்கள் தான். ஆண்டவர் அந்த நாட்களை எல்லாம் அவர் காணாதவர் போல் இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மனம் திரும்பி ஒரு நீதிமானான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தேவனுக்கு முன்பாக ஒரு நீதியான வாழ்க்கை, தேவனுக்கு முன்னால் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நாம் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. அது நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை பிரியமானவர்களே, அது நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? துன்மார்க்கமான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், துன்மார்க்கமான பேச்சுக்களை என்னுடைய வாயில் நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, எது தீமை என்று எனக்கு தெரிகிறதோ அதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நல்ல நல்ல தீர்மானங்களை எடுத்து நீதியான வாழ்க்கை, நீதியானதை நான் செய்வேன், எது நீதி எது அநீதி அப்படின்னு எனக்கு தெரியுது ஆண்டவரே,
அந்த நீதியான காரியத்தை நான் செய்வேன். ஒரு நீதிமானான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோமா? நீங்கள் விரும்புகிற காரியம். ஒருவேளை இந்த ப்ரேயருக்கு வரும்போது அநேக காரியங்களில் விருப்பத்தோடு நம்ம வந்திருக்கலாம். அநேக விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற நாம் யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?